வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். பைரவரை பற்றி நாம் பலவிதமாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த பைரவரை பற்றி நாம் அவ்வளவாக பேசியது கிடையாது. இந்த பைரவர் ஏன் இப்பொழுது மிக முக்கியமாக தேவையாக இருக்கின்றார்? இந்த உலகம் முழுக்கும் இருக்கின்ற இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆகாய பைரவர் நமக்கு தேவையாக இருக்கின்றார். அவர் யாருக்கெல்லாம் தேவை? அந்த தேவையானவர்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு வேதனைக்குரிய மனிதர்கள் உலகமெங்கும் வியாபித்து இருக்கின்றார்கள். அவர்கள் கஷ்டத்தை வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த ஆகாச பைரவர் துணையாக இருக்க போகிறாரு. அவருடைய கதைகளை சில கொஞ்சம் வித்தியாசமான நம்ம தமிழ் வார்த்தைகள் அல்லாத சில வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டியதாக அது ஒரு கதையாக இருக்கின்றது. இந்த ஆகாச பைரவர் கோயில்ன்றது நேபாளத்தில் முதல் மன்னரான கிராந்தியம்பலனுடைய அரண்மனையாக 3100 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம். ஆகாஷ் பைரவனுடைய சுற்றுப்புறம் அடையாளமாக என் என்று அது அழைக்கப்படுகின்றது. ஆகாச பைரவனுடைய தலை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு காட்மண்டுவில் தோண்டி எடுக்கப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. தாந்திரிக வழிபாட்டின் மூலம் அவர் அதிகாரங்களை பெற்றார் என்று நம்பப்படுகின்றது. புகழ்பெற்ற போரின் பொழுது மகாபாரதத்தில் கிராத் வம்சத்தில் முதல் மன்னர் பைரப் மாறு வேடத்தில் இருந்த யலம்பர் தோல்வியுற்ற கட்சிக்கு உதவ போர்க்களத்துக்கு சென்றார் என்று ஒரு விஷயம். அதே சமயத்தில் அசாமின் நரகாசுரன் என்ற அரக்கனுடைய கதையில் அவரது தந்தை பாக்தாத்தை இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அவருடைய தந்தை ஸ்ரீ கிருஷ்ணரால் அனுப்பப்பட்ட பின்னர் அவர் ஒரு ராஜாவாக மாறினார். குருஷேத்திர போரில் பாக்தாத் என்பவர் போராடி அர்ஜுனன் மூலம் அர்ஜுனுடைய அம்பால் கொல்லப்பட்டார். இந்த கிராத் வம்சம் குருஷேத்திர போரில் தொடக்கத்தில் யலம்பர் மன்னர் நேபாளத்தை விட்டு வெளியேறி குருஷேத்திரத்துக்கு போரை நேரில் காண்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். தோல்வியுற்ற கட்சியின் பக்கத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது யாலம்பரினுடைய நோக்கங்கள் மற்றும் அவருடைய வலிமைகளை நன்கு தெரிந்த இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த யலம்பர் இந்த கௌரவருடன் பக்கபலமாக இருந்தால் போர் தேவையில்லாமல் நீடிக்கும். ஏனென்றால் அவர்கள் மிக சக்தி வாய்ந்த பலசாலியாக இருக்கின்றார்கள். அதனால் கிருஷ்ணர் புத்திசாலித்தனமாக இந்த யலம்பரை வழியில் தடுக்கின்றார். ராஜா தனக்கு தலையை கொடுத்தால் அவர் தலையை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து விடுவேன் என்று கூறுகின்றார். குருஷேத்திர சமவெளியை உங்களுடைய கண்ணிலே படாத மாதிரி உயரத்தில் உங்கள் தலையை அங்கே எடுத்து போய் வச்சிடறேன். அங்கேருந்து நீங்கள் அந்த குருஷேத்திர போரை பார்த்துக்கிட்டு இருங்க, அந்த போருக்கு சாட்சியாக எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த ராஜா கிட்ட வைக்கிறார். ஒரு நல்ல இடத்திலிருந்து ராஜா போருக்கு சாட்சியாக இருக்க அனுமதிக்கின்றார். மன்னர் குருஷேத்திரத்துக்கு அதிக தூரம் பயணிக்க வேண்டிய கஷ்டத்தை கிருஷ்ணர் காப்பாற்றுறாராம். மேலேருந்தே அவர் தலை மட்டும் நின்று பார்க்குற மாதிரி. இந்த வழியில் கிருஷ்ணா நேபாளி மன்னரை போரில் தலையிடாமல் தடுத்து விடுகின்றார். போரின் முடிவில் வெற்றிகரமான இந்த பாண்டவ சகோதரர்கள் தங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம் என்று தங்களுக்குள் ஒரு விவாதம் அவங்களுக்கு எழுகிறது. முழு யுத்தத்தையும் அந்த உயர்ந்த இடத்திலிருந்து கவனித்த அந்த யாலம்பரினுடைய தலையை தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அவருடைய அந்த இருப்பு, அவருடைய அந்த ஆலோசனை, அந்த கிருஷ்ணனுடைய அந்த இருப்பு மற்றும் அவருடைய ஆலோசனை மற்றும் அவர் அந்த யுக்திகள் மற்றும் அவர் ஒரு விளையாட்டுத்தனமான திட்டங்கள் அனைத்தும் முக்கியமானவை என்பதை நன்கு அறிந்த அந்த யாலம்பரினுடைய தலையானது அந்த கிருஷ்ணரே வெற்றிக்கு பொறுப்பானவர் என்று யாலம்பரின் தலை பரிந்துரைக்கின்றது. அது ஒரு தியாகத்துக்கு அந்த ஒரு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தலையை அந்த மாதிரி நான் வெட்டி அங்கே வச்சிடன்றதுக்கு அவருக்கு ஒத்துக்கிட்டதுனால அவருடைய தியாகத்துக்கு ஈடாக அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறார். அவர் செய்த அந்த அர்ப்பணிப்புக்காக, அந்த தலையை வெட்டி விடுவதற்கு ஏற்ற அந்த அர்ப்பணிப்புக்காக, அந்த தியாகத்திற்காக ஈடாக தான் கிருஷ்ணர் அவருக்கு ஒரு கொடுத்த வரம் தான் அந்த ஒரு ஆகாச பைரவர் என்பதும் அவருக்காக உருவாக்கப்பட்ட இன்றும் இருக்கின்ற அந்த கோயிலாகும் என்று கூறப்படுகின்றது. நேபாளத்தில் யலம்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் உள்ளது மற்றும் அவரது தலைமை தெய்வம் ஆகாஷ் பைரவர் என்றும் அழைக்கப்படுகின்றன. நேபாளத்தில் வானத்தின் கடவுள் என்றும் அவற்றை கூறப்படுகின்றன. அவர் பூமியில் சிவபெருமானின் வெளிப்பாடு என்று உள்ளூர் புராண கதைகள் கூறுகின்றன. ஆனால் பனாசுராவை போலவே அவர் சிவனின் பக்தராக இருந்திருக்கலாம். குருஷேத்திர போரில் ஆகாஷ் பைரவர் பங்கேற்ற கதையின் ஒரு நேபாளினுடைய புத்தகங்களிலிருந்தும் நேபாளினுடைய உள்ளூர் கதைகளிலும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகாஷ் பைரவர் பெரும்பாலும் இந்த புத்திஸ்டினுடைய உருவப்படத்தில் ஒரு பெரிய நீலத்தலை, அதாவது நீலம் என்றால் அந்த வானம் அவர் தலையாக இருக்கின்றது.
கடுமையான முகம், பெரிய வெள்ளியினாலான கண்கள் மற்றும் மண்டை ஓடுகள் மற்றும் பாம்புகளின் கிரீடம் ஆகியவற்றை சித்தரிக்கப்படுவதாக அவருடைய தலை இருக்கின்றது. அந்த தெய்வ தலை சிங்கங்களால் சுமக்கப்படும் அந்த வெள்ளி சிம்மாசனத்தில் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 பக்கமும் பீமனுடைய சிலைகள் இருக்கின்றன மற்றும் பத்ரகாளியும் இருக்கின்றன. அந்த பத்ரகாளியினுடைய இதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குமாரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா நடக்குது. அப்போ இந்த பத்ரகாளியினுடைய இதுவும் ஊர்வலமாக வரும், அங்கே பெருசாக தேர் மாதிரி. உங்களுக்கு அந்த ஆகாஷ் பைரவனுடையதும் அந்த தலை மட்டும் ப்ளூ கலரில் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அந்த ஆகாயம் என்பது அது பொருளாகும். அந்த நீல கலரில் அவர் தலையை வெட்டி அந்த குருஷேத்திர போரில் அதை மேலே வச்சதுனால அது ஆகாஷ் பைரவன்றது அந்த ப்ளூ கலர் தலை அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு இது கடைபிடிக்கப்படுறதுனால தலையில் ஒரு ப்ளூ கலர் ஹெல்மெட் மாதிரி மாட்டிக்கிட்டு முகத்துலலாம் ஒரு பயங்கரமாக நம்ம பைரவர் மாதிரி விகார தோற்றமாக மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாத்திரை ஒன்று நடக்கும். அவங்க இதில் காளிக்கும் நடக்கும், இந்த இவருக்கும் பைரவருக்கும் ஆகாஷ் பைரவருக்கும் நடக்கும். இந்த நேபாளர்களால் மகர்ஜன் சாதியினுடைய அந்த மகர்ஜன் சாதி என்பவர் நேபாளத்தில் நடக்கின்ற விவசாய மக்களின் கூட்டமாக அது இருக்கின்றது. அவர்கள் இந்த ஆகாஷ பைரவரை குறிப்பாக வணங்குகின்றார்கள். புத்திஸ்டெல்லாம் அங்கெல்லாம் இருக்கிற புத்திஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை புத்தர்னு சொல்கிறாங்க. இந்துக்கள்லாம் அவர் பிரம்மான்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறாங்க. இதனால் எலம்பர், பார்பரிக்கா, ஆகாஷ் என்ற மற்றும் பைரவ சிலை எல்லாமே அங்கு வணங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆகாஷ் பைரவர் பெரும்பாலும் ஒரு நாய் ஒரு முறை குறைக்கும் பொழுது அவர் தனது அம்புக்குறியை 15 முதல் 16 முறை ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவராக அவர் இருந்தார் என்று கூறப்படுகின்றது. இந்த பாரம்பரிய ஆகாஷ் பைரவனுடைய அந்த ஒரு உருவத்தை, அந்த ஒரு சிலையை அவர்கள் புனித நீர், சந்தனம், பூக்கள், பழங்கள், தூபம், நைவேத்தியம் ஆகிய இந்த விழாவுக்கு சிறந்த பிரசாதமாக வைக்கப்படுகின்றன. பைரவரை வழிபடுவது பொதுவாக பாதுகாப்பு மற்றும் வலிமையின் அடையாளமாக என்று புராண கதைகள் கூறுகின்றது. நேபாளிகள் கற்பனையில் ஆகாஷ் பைரவர் தேசத்துக்கும் அது மக்களுக்கும் பாதுகாப்பு என்று அவர்கள் நினைத்து. இதோடு இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, செப்டம்பர் 2007 நேபாள் ஒரு அரசே நடத்துகிற ஒரு விமான நிலையத்தில் ஒரு ஜெட்டில் சில சின்ன தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் அந்த ஆகாஷ்ன்றது அந்த வானத்தில் இருக்கும் விமானமாக இருக்கட்டும், அந்த ஆகாய சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும், ஒரு இடத்திலிருந்து மேலே வேறு வெளிநாடுகளுக்கு ஒரு ஆகாயத்தில் சென்று பயணிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் அந்த ஆகாயத்தோடு தொடர்புடையதாக இருப்பதால் அந்த ஆகாய பைரவரை அந்த ஜெட் விமானத்தில் ஏற்பட்ட அந்த பழுதை சரி செய்வதற்கு ஒரு பலியிட்டு அந்த கடவுளை சமாதானப்படுத்துவதாக 2 ஆடுகள் பலியிடப்பட்டன என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஆகாய போக்குவரத்து, விமானம், வானம், பானம், மேலிருந்து உலகத்தை கவனித்தல், உலகத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் வானொலியில் இருந்து பார்வையிடுவதற்கான ஒரு புறம் இருக்கின்றது. அதே சமயத்தில் உள்ளூரில் இருந்து வெளிநாட்டுகளுக்கு தொழிலுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக செல்பவர்களும் இந்த ஆகாய பைரவர் மிக முக்கியமானவராக கருதப்படுகின்றார். இப்போது இருக்கின்ற நாட்டின் சூழ்நிலையில் ஏற்கனவே வெளிநாடு போய் படித்தவர்கள் அங்கு வேலை தேடுவது அல்லது அங்கேயே வேலை கிடைத்து பிஆர் கிடைக்கும் சமயத்தில் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மறுபடியும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற பயம், நாட்டை விட்டு போக செல்வார்களே என்ற பயம், பல நாள் கனவுகள் நிறைவேறும் சமயத்தில் இந்த இருக்கும் கெடுபிடிகள், இந்த சூழ்நிலையில் ஒரு புறம் உள்ளூரில் இருந்து கொண்டே சிறு வயதிலிருந்து நாம் வேலை நாடுகளுக்குத்தான் சென்று போய் பொருளிட்ட வேண்டும் என்ற கனவுகளோடு இருப்பவர்களுக்கும் சரி, இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வேலை சம்பந்தமாக இருந்தாலும், வேலை விடுபட்டு போயிருந்தாலும், அங்கு மாட்டிக்கொண்டார்களோ, அங்கிருந்து இங்கு வர முடியாமல் இருக்கின்றதோ என்ற விமானம் சம்பந்தமாக, ஆகாயம் சம்பந்தமாக, ஆகாயத்தில் பணித்து வேறு நாட்டில் தொழிலுக்காக செல்லக்கூடிய எல்லா தொடர்புகளுக்கும் இந்த ஆகாய பைரவர் மிக பொருத்தமானவராக இருப்பார் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாய் என்பது வாகனத்தில் பயணிக்கும் பொழுது ஆகாச பைரவராகவும், தண்ணீர், கடல், ஆறுகள் மீது பயணிக்கும் போது ஜல பைரவராகவும், அக்னி தொடர்பான ஆலைகளில் பணிபுரியும் பொழுது அக்னி பைரவராகவும், பயிர் தொழில் புரியும் போது அவர் பூமி பைரவராகவும், காற்றின் நடுவில் பவன பைரவராகவும் வீட்டிலிருந்து அருள்பாலிப்பதாக இருக்கின்றன. இப்பொழுது என்னவென்றால், நீங்கள் இந்த ஆகாச பைரவரை நினைத்து ஒரு கபால பைரவனுடைய ஒரு ஸ்லோகம் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ஸ்லோகத்தை மட்டும் ஒரே முறை சொன்னால் போதும். இந்த நாளைக்கு வர இந்த பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்தாலும் சரி, அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து அடுத்த வாரத்துக்குள்ளே வர நல்ல நாள் ஆரம்பித்து இந்த பிரச்சனைகள்லாம் நாட்டில் இருக்கிற எல்லா விஷயமான, இங்கிருந்து ஃபாரின் போனவங்க, அங்கிருந்து இங்கே வரவங்க, இல்லை அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டு போக முடியாது போனவங்க, எல்லா விதமான பிரிக்கின்ற அந்த கெடுபிடி சூழ்நிலைகளுக்கும் இந்த ஆகாய பைரவரை நினைத்து 42
32 நாள் நெய் தீபம், ஒரே ஒரு நெய் தீபம் வீட்டில் இருக்கின்ற பைரவர் படத்தின் முன் ஆகாய பைரவர் என்று எழுதி வைத்து ஆகாய பைரவா போற்றி என்று சொல்லி கபால பைரவனுடைய மந்திரத்தை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி 42 நாளுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஆகாய பைரவா போற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் குளித்த உடனே வீட்டில் இருக்கிற பைரவர் படத்துக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு இனிமேல்ட்டு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு அங்கேருந்து இங்கே வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அங்கே போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனையில் எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாலும் சரி, அந்த எப்போவுமே மேலை நாடுகளுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது பத்திரமா போகணுன்றதுக்காக வேண்டி கூட இந்த ஆகாய பைரவரை நாம் நினைத்து கொள்ளலாம். எப்போவுமே அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு சென்ட் ஆஃப் கொடுக்குறவங்க விமானத்தில் பயணிக்கும்பொழுது அவர்கள் பத்திரமாக போய் சேர வேண்டும் என்ற விஷயங்களுக்கு கூட ஒரு இடத்திலிருந்து உள்ளூரிலேயே கூட உங்களுக்கு இந்தியாவிலேயே கூட ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு இந்த விமானத்தில் இப்பொழுது போவதில்லை விமானம், ஆனால் எப்பொழுதுமே நாட்டில் விமானத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பயணிக்கும்பொழுது இருக்கின்ற பயங்களுக்கும் ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கும்பொழுதும் கூட நீங்கள் அந்த ஆகாய பைரவரை நீங்கள் வணங்கி கொள்ளலாம். அங்கே போயிட்டு செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை வாய்ப்பு இழக்கிறது எல்லாம் நடக்கிறதுன்னு ஒரு பெரிய மனசு வலிகள் இருக்கும். அவங்களும் சரி எல்லாமே இந்த ஆகாய பைரவரை அந்த தலை தான் என்று காரணமாக இது இருப்பதால் அந்த தலையை அவர்கள் அந்த மாதிரி இவருக்கு கிருஷ்ணருக்கு வரம் கொடுத்ததுனால கபால பைரவனுடைய மந்திரத்தை தான் இதுக்கு சொல்லணும். அதற்காக நீங்கள் இந்த ஆகாய பைரவரை வணங்கி கொள்ளலாம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். க்ரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல். இது இல்லாமல் இங்கு வெங்கத்தூர் என்று திருவள்ளூரில் வெங்கத்தூர் என்ற இடத்திலும் ஒரு ஆகாய பைரவர் என்று அந்த நேபாளத்தில் இருப்பது ஆகாச பைரவர் என்று இருக்கின்றது. இந்த திருவள்ளூரில் வெங்கத்தூரில் என்று இருக்கின்ற இடம் அது அட்ரஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். அது வெங்கத்தூர்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கான தல வரலாறு எதுவும் எனக்கு இப்போ கிடைக்கல. அது கிடைக்கும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.